பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 25ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 33 verse 27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அருமையான வசனம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். நமக்கு யார் அடைக்கலம்? அநாதியாக இருக்கிற தேவன். The God of eternity, our eternal God is our refuge. அவர் அநாதியாக இருக்கிறவர். ஏதோ ஒரு சீசனுக்கு மட்டும் ஆண்டவராக இல்லை, அவர் நம்முடைய முற்பிதாக்களின் தேவன். அவர் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய பின்வருகிற சந்ததியாரின் தேவன். அவர் அநாதியாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. நமக்கு தான் ஒரு காலகட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பிறக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலம் இருக்குது இறப்பதற்குன்னு சொல்லி. ஆனால் தேவனுக்கு காலம் என்பது இல்லை பிரியமானவர்களே. அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவர் நேரங்களுக்கும் சமயங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் அநாதியாக இருக்கிற தேவன். அவர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். புயங்கள் என்றால் கர்த்தருடைய கரங்கள், அவருடைய எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ். ஆண்டவருடைய நித்திய புயங்கள் நமக்கு எப்படி இருக்குது? ஆதாரமாக இருக்கிறது. நமக்கு ஆதாரம் யார்? ஆண்டவர் தான். நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம், நான் இருக்கிறவனோட கவலைப்படாத. அவங்கெல்லாம் கூட நம்மளோட இருப்பாங்களா அப்படின்றது நிச்சயம் கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி பணமல்ல நமக்கு ஆதாரம், நம்முடைய பலன் அல்ல நமக்கு ஆதாரம், நமக்கு அன்பானவர்கள் அல்ல, தேவனே நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. சத்துருக்களை எல்லாம் நமக்கு முன்னால் இருந்து துரத்தி அவர்களை நாம் அழித்து போடும்படி கர்த்தர் நம்மோடு கூட ஆதாரமாக இருக்கிறார், நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவரே சத்துருக்களை அழிக்க முடியும், ஆண்டவருக்கு அந்த வல்லமை உண்டு. ஆனால் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மளை பலப்படுத்துகிறார் பாருங்களேன். அதனால தான் தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்வார், என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற கர்த்தர். அப்போ நம்முடைய கைகளையும் விரல்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? போருக்கும் யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆதாரமாய் இருக்கிறார். அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. கர்த்தர் எவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மளை எல்லாம் நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ தூரம் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நம்ம இன்றைக்கி வாசித்தது போல் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அதனால தான் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். நம்ம தனியாக இருந்தால் கூட நம்ம சுகமாய் வாசம் பண்ண முடியும். ஏன்னா தேவன் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். அவர் என்னுடைய மீட்பராய் இருக்கிறார். அவர் என்னுடைய அடைக்கலம். அல்லேலூயா. நம்ம தனியாக இருந்தாலும் சரி, யார் கூட இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பாதுகாப்பு யார் தான்? ஆண்டவர் தான். நம்மளுடைய வீட்டை நம்ம லாக் பண்ணலாம், பலவிதமான செக்யூரிட்டி காரியங்களை நம்ம வச்சுருக்கலாம். அது அல்ல நமக்கு பாதுகாப்பு. நம்முடைய பணமல்ல பாதுகாப்பு.
நமக்கு இருக்கிற பாடி கார்ட்ஸ் இல்லை நமக்கு பாதுகாப்பு, நமக்கு தேவனே பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அதனால் நம்ம யாரும் எதற்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? உபாகமம் 33:27 அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?